இந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குண்டாஸ ரெஃபர் பண்ணது சரியா தப்பான்றத நான் சொல்ல முடியாது. சட்டம் சார்ந்த விஷயம். ஆனாலும் ஊடக சுதந்திரம்ன்றது ஒரு எல்லையை தாண்டி வரம்போடு நின்னு இருக்கணும். இவங்க அந்த வரம்பை தாண்டி 2 பேருமே சமீப காலமா பேசியிருக்காங்க. நான் ஒரு சப்ஜெக்ட் பேசியிருப்பேன். ஆனா அவங்க தம்ப்நெயில் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விகரஸா இருக்கணும், ஒரு பரபரப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு பார்வை ஈர்க்கணுன்றதுக்காக வைப்பாங்க. அப்போ அது என்ன ஆகுதுன்னா, அது உள்ள நான் அப்படி ஒரு கண்டென்ட் பேசியே இருக்க மாட்டேன். ஆனா அப்படி வச்சிருக்கிறாங்க. இப்போ ஹெச்ஐவின்னு சொல்லி போட்டு வந்து அதை வந்து பேசுறது யாரு கேட்டா, இந்த முக்தார், இந்த திருச்சி சூர்யா சிவா இவங்கெல்லாம் பேசுவாங்க. எப்படி பேசணும்? சரி, அப்படியே ஹெச்ஐவி கூட இருக்கும். ஹெச்ஐவிக்கும் சவுக்கு சங்கர் மூவ்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல அது உண்மையான்றது வேற விஷயம். எப்படி வந்து நீங்க வந்து ஒரு நோய் குறித்து நிறைய திருச்சி சூர்யா நிறைய வரம்பு மீறி நிறைய பேசிட்டு நாளைக்கோ போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி இதெல்லாம் பிளான் பண்ணது தான். சில பேர் என்ன விரும்புகிறாங்கன்னா, நாங்கள் வந்து இணையும் போது நேராக விஜய் அவர்களை சந்திச்சு இணையணும்னு சில பேர் ஆசைப்படுறாங்க. சில பேர் வந்து புஷியானந்த் தலைமையில் நாங்கள் வந்து சேரணும்னு ஆசைப்படுறாங்க. எப்படி இருந்தாலும் விஜயபாஸ்கர் போய் இணையிறதுன்றது அதிமுக வந்து கிட்டத்தட்ட உறுதியாக தான் தெரியுது. கொஞ்சம் பொறுத்து இருந்தால் தெரிஞ்சிடும். கட்சியில் சில கருத்துக்கள் சொல்கிறாரு, அது கட்சியில் சில அழுத்தங்கள் இருக்குது, சில நபர்களுக்கு எதிராக பேசுகிறாரு. அதன் அடிப்படையில் வந்து அவருக்கு வந்து தற்காலிகமாக நீக்கிறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் வந்து ஆனால் திரும்ப விட்டு வெளிவர மாட்டாங்க. இவ்வளோ பரபரப்புக்கு மத்தியில வந்து குண்டர் கேஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கு. யூடியூபர் வந்து கைதானாரு சூர்யா திருச்சிக்கு. இது இது வந்து ஒரு விஷயம் நல்லா பண்ணுங்க. இப்போ கைது செய்யப்பட்டாங்க. அவங்க வந்து குண்டாஸ் வந்து வழக்குல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து குண்டாஸ் வந்து வழக்கு வந்து இதுக்கு பொருந்துமா இல்லையான்றது இதெல்லாம் சட்டம் சார்ந்த விஷயமா. முதல்ல அது புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கருத்து சொல்றதுனால நம்ம போற போக்குல ஒரு மேலோட்டமா சொல்ல முடியாது. ஏன்னா குண்டாஸ் ரெஃபர் பண்ணும்போது அவங்க எதெல்லாம் அதை பாயிண்ட் அவுட் பண்றாங்கன்றது நமக்கு தெரியாது. குண்டாஸ் ரெஃபர் பண்றாங்கன்னா முற்றிலுமா நம்ம வந்து அந்த தகவல் முழுமையா நம்ம படிக்கணும். அதை படிச்ச பிறகு தான் நமக்கு தெரியும். அந்த இவங்க ரெஃபர் பண்ண அந்த ஃபைல்ல என்ன இருக்குன்ட்டு. ஏன்னா, இவங்க அந்த யூடியூப்ல பேசுன அந்த கன்டென்ட் இருக்குல்ல, அது வயலன்ஸே என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன வழக்கு பதிவுன்னா, அந்த குழந்தைகள் குறித்து யார வந்து இவங்க வந்து விமர்சனம் பண்ணாங்களோ, அந்த பெண் குழந்தை குறித்து பிறந்த குழந்தையை குறித்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்கன்றது அந்த காணொளியில இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்க குண்டாஸ் ரெஃபர் பண்றாங்கன்னா, அவங்க என்னெல்லாம் டாக்குமெண்ட் வந்து வச்சிருக்கிறாங்க. அது வந்து ஸ்ட்ராங்கான டாக்குமெண்ட்டா, வேலிடா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ வந்து ரிவெஞ்சுக்காக எடுக்கப்பட்டதான்றதெல்லாம் நம்ம இப்ப சொல்ல முடியாது. ஆனால் அது கமிட்டிக்கு போய், அந்த கமிட்டியோட டெசிஷன் தான் கடைசி. ஏன்னா, உங்களுக்கு குண்டாஸ் ஒருத்தர் மேல போடுறதுன்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. நெறைய நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. அதெல்லாம் வந்து இவங்க சரியா வந்து வச்சிருந்தாங்கன்னா, அப்போ வந்து அது வந்து நிக்கும். இல்லன்னா கமிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து விழுந்துரும். அவங்க கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. அது மாரி கடந்த காலத்துல நெறைய நம்ம உதாரணம் நெறைய இருக்கு. நெறைய குண்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃபர் பண்ணி அது வந்து அது வந்து பின்னடைவாயிருக்கு. செட்பேக் ஆகி அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குண்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்ட நெறைய சம்பவங்கள் நம்ம சொல்ல முடியும். 1, 2 வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துல சில வழக்குகள் வந்து நீதிமன்றத்துல போய் நீதிமன்றமே ரத்து பண்ண விஷயமும் இருக்கு. ஆனால் எப்படி இருந்தாலும் இத குண்டாஸ் ரெஃபர் பண்ணாலே நாட்களை கடந்து மாதங்கள் ஆகும். அதுதாங்க. நீங்க மினிமம் 1 மாதம் அல்லது 2 மாதம் கூட ஆகும். அப்ப அதுவரைக்கும் நீங்க வந்து இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கு எப்படி இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. இப்ப நீதிமன்றத்துல இவங்க வந்து பிணை கேட்பாங்க. ஜாமீன் கேட்பாங்க. அப்ப அந்த ஜாமீன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்கள குண்டாஸ் ரெஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஜாமீன் வழங்குறது தாமதமாகும். அப்போ அந்த போடப்பட்ட அந்த குண்டாஸ் வந்து ரத்தாகணும். அது ரத்தான பிறகு வந்து இவங்களுக்கு வந்து பிணை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த குண்டாஸ ரெஃபர் பண்றாங்க இல்லையா? அந்த காலகட்டம் இருக்குல்ல. அது வந்து 1 மாதம் ஆகலாம். அது 2 மாதம் கூட ஆகலாம். அப்படிதான் வந்து கடந்த காலத்துல உங்களுக்கு தெரியும் வந்து சில பேர் வந்து சிறைப்படுத்தப்பட்ட பிறகு, அது நெறைய கடித போக்குவரத்துகள் நடக்கும். இவங்க வந்து ரெஃபர் பண்ணதுல நெறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. அத மீண்டும் ஆட் பண்ணுவாங்க. இது கமிட்டிக்கு போகும். இப்படி போய் அப்படி இப்படி வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல சில குண்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் தான் மொத்தமே. ஆனா அத ரத்து பண்றதே வந்து பார்த்தீங்கன்னா, 6 மாதம் ஆயிடும். அந்த காலகட்டம் வரைக்கும் சிறையில தான் இருக்கணுன்ற ஒரு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து இந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குண்டாஸ் ரெஃபர் பண்ணது சரியா தப்பான்றத நான் சொல்ல முடியாது. சட்டம் சார்ந்த விஷயம். ஆனாலும் ஊடக சுதந்திரம்ன்றது ஒரு எல்லையை தாண்டி வரம்போட நின்னு இருக்கணும். இவங்க அந்த வரம்பை தாண்டி 2 பேருமே சமீப காலமா பேசிட்டு இருந்தாங்க. இது ஒரு பெரிய பாடமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இணையவாசிகளுக்கு? பெரிய பாடலமா இப்போ நானே கூட நான் சொல்றேன்மா, சில இடங்கள்ல வந்து நம்ம பேசிட்டு வந்துடுறோமா, உள்ளபடியே சொல்றேன். இருக்கிற சிக்கல் சொல்றேன். பேசிட்டு வந்த பிறகு அ அங்க என்ன பதிவு பண்றாங்கன்னா, தம்ப்நெயில் வைக்கும்போது நம்ம பேசினதுக்கும் அந்த
தலைப்புக்கும் சம்மந்தமே இருக்காது. ம். அதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் ஒரு சப்ஜெக்ட் பேசியிருப்பேன். ஆனா அவங்க தம்ப்லைன் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விகரஸா இருக்கணும், ஒரு பரபரப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு பார்வை பார்வை ஈர்க்கணுன்ற வகையில ஈர்க்கணுன்றதுக்காக வச்சிருப்பாங்க. வைப்பாங்க. அப்போ அது என்ன ஆகும்னு கேட்டா, அது உள்ள நான் அப்படி ஒரு கன்டென்ட் பேசியே இருக்க ம், மாட்டேன். ம், ஆனா அப்படி வச்சிருக்கிறாங்க. அந்த மாரி நான் சில சந்திப்பு எனக்கு நடந்திருக்கு. ம். ஆனாலும் நமக்கு என்ன ஒரு தைரியம்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து பேசல. இது தலைப்பு வச்சவங்களுடைய வந்து அந்த சேனலுடைய பொறுப்பு. சில நேரத்தில ஃபோன் பண்ணி நான் கேட்டுருக்கிறேன். இந்த தம்ப்லைன்ல நான் தலைப்புல நான் பேசவே இல்லையே, எப்படி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டு கரெக்ட் பண்ணியிருக்கிறேன். ம். அது நமக்கு பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு வேணும்ல. இப்போ சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் வந்து ஒருத்தர பத்தி பேசவே இல்ல. ஆ. ஆனா அவர பத்தி நீங்க வந்து தாறுமாறா வைக்கிறீங்க. அல்லது சொல்லப்பட்ட தகவலுக்கு தாண்டி நீங்க வைக்கிறீங்கன்னு சொன்னா, அது நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இல்லையே இந்த தலைப்பு நான் பேசவே இல்லையே, நீங்க எப்படி வந்து அந்த மாரி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அத நான் மாத்திருக்கிறேன். ஆனா இவங்க வந்து அப்படி கிடையாது. கடந்த காலத்துல நெறைய வந்து நல்லவனோ, கெட்டவனோ வந்து சவுக்கு சங்கருக்கு வந்து HIVன்னு சொல்லிட்டு பேசின விஷயம்லாம் இருக்க தானே செய்யுது. ம். யாருன்னா இருக்கட்டும் நமக்கு வந்து ஆணவம் இப்போ கருத்து வேற்றுமை நமக்கு இருக்கு. சவுக்கு சங்கர் மீது கருத்து வேற்றுமை எனக்கு இருக்கு. ஆனாலும் வந்து ஒரு HIVன்னு சொல்லி போட்டு வந்து அத வந்து பேசுனது யாரு கேட்டா, இந்த முக்தார், இந்த திருச்சி சூர்யா சிவா சூர்யா. இவங்கலாம் பேசியிருக்காங்க. எப்படி பேசலாம்? சரி அப்படியே HIV கூட இருக்கட்டும். HIVக்கும் சவுக்கு சங்கர் மூவ்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? முதல்ல அது உண்மையான்றது வேற விஷயம். எப்படி வந்து நீங்க வந்து ஒரு நோய் குறித்து நெறைய திருச்சி சூர்யா நெறைய வரம்பு மீறி நெறைய பேசியிருக்காங்க. அதுவும் முக்தார்லாம் சொல்லவே வேணாம். குறிப்பிட்டு இலக்கு டார்கெட் வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. எந்த அரசியல் கட்சி தலைவனா இருக்கட்டும். ம். நம்ம இலக்கு வச்சு அடிக்கணும், தாக்கணும். அரசியல் ரீதியா விமர்சனம் பண்றது வேறம்மா. ஆனால் குறிப்பிட்டு ஒரே நபர வந்து குறிப்பிட்டு வந்து தொடர்ச்சியா நீங்க அடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அத செய்யக்கூடாது. யாரா இருந்தாலும் சொல்றேன் நான். சவுக்கு சங்கர் மீது எனக்கு வந்து பேச்சுலயும், செயல்லயும் எனக்கு உடன்பாடே கிடையாது. நான் எத்தனையோ தடவ சொல்லியிருக்கேன். ஒரு 3 கிளாஸ் பிளாக்மெயிலர். அது வேற. ஆனால் HIV இருக்குன்னு சொல்லி பேசுனது யாரு? அவங்கதான். பேசுனாங்களா? அது மாரி நெறைய வந்து முக்தார் பேசுனதெல்லாம் சீமான் குறித்து பேசுனதெல்லாம் ரொம்ப வேற எக்ஸ்ட்ரீம் லெவல். இப்போ ராஜினாமா பண்ணவங்க எல்லாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சிருக்காங்க இல்லையா? இந்த வகையில வந்து விஜய் பாஸ்கருமே பண்ணியிருந்தாரு. அவரும் போய் இணைய வாய்ப்பு இருக்கா சார்? இன்னைக்கோ கொஞ்சம் அவசரப்படுறீங்கன்னு நெனைக்கிறேன். தெரியுது உங்க ஆர்வம் தெரியுது. சரிங்களா? ஆனா இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி இதெல்லாம் பிளான் பண்ணது தான். சில பேர் என்ன விரும்புறாங்கன்னா, நாங்க வந்து இணையும்போது நேரா விஜய் அவர்கள சந்திச்சு இணையணும்னு சில பேர் ஆசைப்படுறாங்க. சில பேர் வந்து புஷ்யானந்த் தலைமையில நாங்க வந்து சேரணும்னு ஆசைப்படுறாங்க. எப்படி இருந்தாலும் விஜயபாஸ்கர் போய் இணையறதுன்றது அதிமுகல வந்து கிட்டத்தட்ட உறுதியா தான் தெரியுது. கொஞ்சம் பொறுத்திருந்தா தெரிஞ்சிரும். எப்படியும் அதான் நடக்க தான் போகுது. இன்னும் அவரை தொடர்ந்து கூட இன்னும் சில பேர் போகலாம். அதிமுக வந்து விலகக்கூடிய பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நேரா தாவேக்கால வந்து விஜய் தாவேக்கால. தலைமையில போய் இணையணும். ம். விஜய்யோட சால்வ அணிஞ்சு அப்படி ஆமா, இணையணும்னு பல பேர் நினைக்கிறாங்க. சில பேர் புஷ்யானந்த் கிடைச்சாலே போதுங்க அப்பாயின்மென்ட். அவர் ஆமா. தலைமையில நாங்க இணையறோம்னு சொல்றாங்க. இவரு வந்து என்ன முடிவு எடுப்பாருன்னு தெரியல. தெரியல. ஏன்னா இவங்கலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் லீடர்ஸ் ம். அப்படின்னு இவங்க நினைக்கலாம். நாங்கலாம் சராசரி எம்எல்ஏலாம் கிடையாது. அத தாண்டி அதிமுகல நாங்க வந்து பவர்ஃபுல் மேன்ன்ற பவர்ஃபுல்லா மாரி. இருந்திருக்கிறோம். அதனால நான் வந்து விஜய் அவர்கள் தலைமையில வந்து எனக்கு அப்பாயின்மென்ட் கொஞ்சம் லேட்டாலாம் பரவாயில்ல. நான் வந்து விஜய் அவர்கள் தலைமையில நான் வந்து இணையறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கலாம். ஆனால் வந்து இணையறது உறுதியாயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து மதிமுகல கூட அப்படி ஒரு பேச்சு அடிபடுது. ஆனால் அந்த தலைமை வந்து எப்பயுமே ஒரு சென்சிட்டிவான தலைமை மதிமுக தலைமை. ஆனால் எந்த தகவலும் தெரிவிக்காம அமைதியா இருக்கிறாங்க. ஒருவேள வந்து மதிமுகல இருக்கிறவங்களும் கூட போய் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போய் இணையலாம். ஆனால் எல்லாமே இந்த 1, 2 நாள்ல தெரிஞ்சிரும். ஓகே. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சங்கத்தமிழன் இருக்காரு. விடுதலை கட்சி சிறுத்தையிலருந்து. அவரு கூட விஜய் கூட சேருவாருன்னு இல்ல சொல்றாங்க. எனக்கு அதுல ஹோப் கிடையாது. அ பலரும் அந்த செய்தி வெளியிடுறாங்க. நேர்காணல்லாம் விட்டு அந்த கேள்வியும் கேட்கறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு சங்கத்தமிழன்லாம் வந்து அண்ணன் திருமாவோட ரொம்ப ஐக்கியமானவங்க. கட்சியில சில கருத்துக்கள் சொல்றாரு. அது கட்சியில சில அழுத்தங்கள் இருக்கு. சில நபர்களுக்கு எதிரா பேசுறாரு. அதன் அடிப்படையில வந்து அவருக்கு வந்து தற்காலிகமா நீக்குறாங்க. ஆனால் இவங்கலாம் வந்து அண்ணன் திருமாவ விட்டு வெளிய வர மாட்டாங்க. திருமாவின் தீவிரமான விசுவாசிகள். ம். அதே சமயத்தில கட்சிக்குள்ள இருக்கிற நபர்களுக்கு இவங்க எதிரா பேசும்போது, கட்சியில இருக்க முக்கிய நிர்வாகிகள் வந்து ஒரு அழுத்தம் தந்து தான் இவர வந்து இடைக்காலமா வந்து இவர வந்து ஒரு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளவுதான். நிரந்தரமா நீக்கல. அது கூட வந்து ஏதோ 1 மாதமோ ஏதோ கேள்விப்பட்டேன். ஸோ அந்த 1 மாதமும் முடிஞ்சிடும். 1 மாதமோ 3 மாதம் சரியா நினைவில்ல. ம். அ அது வந்து இவர் பதில் மனு குடுத்திருக்கிறாரு. அத வந்து கட்சி கன்சிடர் பண்ணி எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் அவர மீண்டும் கட்சியில கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து தாவேக்கால போய் இணையிற மாரிலாம் வந்து அந்த மாரி செய்தி எதுவும் இல்ல.
அப்படி போனாலும் இப்போ இருக்கிற சூழலை அவங்க சேர்த்துக்கவும் மாட்டாங்க. காரணம் என்னன்னா, விசிகாவோட தயவுல தான் இன்னைக்கு ஆட்சியே வந்து நடக்குது. அப்போ எப்படி அதுலேருந்து கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்தாருன்னா கட்சியில் அவங்க சேர்த்துப்பாங்க? தாவேக்கால நான் கேட்குறேன். அப்படி அப்படி சேர்த்தா என்ன ஆகும்? அப்போ இப்போ நிரந்தரமா நீக்கப்பட்டா கூட நீங்க சேர்த்துக்கலாம். அப்பயே சேர்த்துக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து திரும்ப அவர்களுடைய கோபத்துக்கு ஆளாவீங்கன்றது தெரியும். அப்படி இருக்கும்போது இடைக்காலமா வந்து ஒரு சஸ்பெண்ட் பண்ண ஒரு நபரை வந்து நீங்க வந்து டிவிக்கேல சேர்த்துக்கிறதுக்கு ஒருபோதும் அவங்க தயாரா இருக்க மாட்டாங்க. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. இவ்ளோ நேரம் வந்து நான் கேட்ட கேள்விக்கு பொறுமையா உட்காந்து பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. மீண்டும் ஒரு நல்ல ஒரு நேர்காணல்ல நன்றி, சந்திப்போம். நன்றி.